அது கூட நான் பேசுறத அவங்க லைவ்லயே காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் வீடியோ கேட்டா கூட 2 நிமிஷம் வீடியோ தான் காட்டுறாங்க அப்படிங்கிற. இவர் பேசுனது கருப்பு சட்டையும் பேட்சும் அணிந்திருக்கும் போது பேசுனது மட்டும் தான் வரல, அது வராது. அதுதான் மரபு. நீங்க அந்த பேட்ஜ் பதாகை இதெல்லாம் ஏந்துவதற்கு அனுமதி கிடையாது. அது வந்து சட்ட மன்ற விதிகளுக்குள்ள வராது. அதை தான் முறையா வந்து அரசு செய்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவுமே காட்டலைன்னா இவர் 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணாரு முதல்வர் கூட. நீங்க ரெண்டு முகம் வச்சு உங்களுக்கு 2 முகம்னாரு, முதல்வர் உங்களுக்கு 4 முகம்னாரு. நீட்டை பற்றி பேசினார். நீட்டுக்கு என்ன நிலைப்பாடுன்னு சொல்லி முதல்வர் அதுக்கு பதில் சொன்னார். 1-to-1 3 நாள் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னாரு. உடனே முதல்வர் சொன்னார், நீங்கள் 3 நாள் எங்கே அரெஸ்ட் பண்ணீங்க? 13 நாள் தான். நான் ஆதாரம் நான் தர்றேன், நீங்கள் எனக்கு ஆதாரம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் கொடுத்துட்டேன்னா நான் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்களான்னாரு. இப்படி எவ்வளோ அழகாக வந்து அந்த விவாதங்கள் போச்சு. இதுதான் ஜனநாயகம் அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அந்த 1-to-1 பதில் தரது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி த கைண்ட் ஆஃப் போஸ்ட் தட் ஹி இஸ் ஹோல்டிங், அதுக்கான டெக்கோரம் இருக்கு. அதை முதல்வர் மெயின்டைன் பண்றாரு. அதுக்கு அடுத்து சரி இது முடிச்சிருவான். நீ ஒரு முன்னாள் முதல்வராக, நீங்க முதல்வராக இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அதையும் பேசணும்ல. முன்னாள் முதல்வராக உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு நல்ல அரசியல்வாதியா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னா இல்ல. ஏன் இல்ல? அதுக்கு அது காரணம் சொல்றாரு. நீங்களே 13 நாள் எடுத்துக்கிட்டீங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடப்ப என்ன சொன்னார்? குருவி சுடுவதை போல பொதுமக்களை, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக போராடிய அந்த போராளிகளை குருவி சுடுவதை போல சுட்டு கொண்டு விட்டு நான் நியூஸ் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய இப்படி என்னைக்கா நான் சொல்கிறேன், இட் இஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச், மார்க் மை வேர்ட்ஸ். இப்படி என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய முதல்வர், இப்போதைய முதல்வர் என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா? இன்சென்சிட்டிவாக வந்து பேசி பார்த்துருக்கீங்களா?